ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2020 ரிலீஸ் ஆன ட்ரெயின்ன்ற ஒரு கொரியன் சஸ்பென்ஸ் சீரியஸோட 6வது எபிசோட தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கும் ஒரு எபிசோட் தான். நாளைக்கு சண்டே லீவ் விட்டுலான் இருக்கேன். மண்டே மூவி போடணும். ஸோ அடுத்து டியூஸ்டே இந்த சீரீஸை போடும்போது அதுல 7, 8ன்னு 2 எபிசோடையும் சேர்த்து போட்டுருவோம். சரிங்களா? அப்படி இது வரைக்கும் நம்ம பண்ணிருக்க முதல் 5 எபிசோட் வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேல கார்ட்லையும் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அவசியம் அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. அப்புறம் போன எபிசோடு அதிரி புதிரியா போச்சு இல்ல, கில்லர்னு ஒருத்தவன் என்ன தெளிவா இருக்கிறான். அவர் ஒரு உலகத்துல ஆளுங்களை கொலை பண்ணிட்டு பாடியை மட்டும் எடுத்துட்டு வந்து இன்னொரு உலகத்துல போடுவாராம். இங்க இருக்க போலீஸ் எல்லாம் மண்டை காஞ்சி போய் சுத்திட்டு இருக்கணுமா? அப்ப அது தெளிவு தானே. இருந்தும் கில்லர் எதிர்பாராத விதமா அவன் பாடிஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து போட்ட உலகத்துல இருந்த ஹீரோ கில்லர் எந்த உலகத்துல இருக்கானோ அந்த உலகத்துக்கே போயிட்டாரு. அதோட அந்த உலகத்துல இருக்க வேண்டிய 2.2 ஹீரோட உலகத்துக்கு வந்துட்டான். இந்த ரெண்டும் பேரலல் வேர்ல்டுன்றதுனால ஹீரோ அவரோட உலகத்துல பார்த்த கேரக்டர்ஸ் அங்க நடந்த சம்பவம் எல்லாம் இங்கேயும் மேக்சிமம் சேமா ஒரே மாதிரி நடக்குது. எப்படியோ நம்ம தேடி வந்தது கில்லர் தானே. அவனை புடிச்சிடலான்னு ஹீரோ ட்ரை பண்ணும்போது அந்த கில்லரே ஹீரோ கூட போன்ல பேசினான். வாங்க தம்பி, என்ன பார்டர் தாண்டி வரக்கூடாத இடத்துக்கு வந்திருக்கீங்க. சரி, வந்தது வந்துட்டீங்க. இப்ப எங்க நிக்கிறீங்களோ அப்படியே நின்று போயிடணும். அதை விட்டு என்ன தேடுறேன் ஓடுறேன்னு முயற்சி பண்ணீங்க. உங்களுக்கு முக்கியமான ஒன்றை நான் தூக்க வேண்டியதா இருக்கும்னு ஏற்கனவே ஹீரோ அவரோட உலகத்துல ஹீரோயினை இழந்துட்டாரு. முக்கியமா இந்த பேரலல் வேர்ல்ட்ல செத்த ஹீரோயின் உயிரோட இருக்கான்ற ஒரே காரணத்துக்காகத்தான் ஹீரோ இங்க இருக்காரு. அந்த ஹீரோ தூக்கிடுவான்னு கில்லர் மிரட்டினா. அதுக்கு நான் விட்டுற முடியுமா? எப்படியும் புடிச்சலான்னு இருக்கும்போது ஒரு மிஸ்ஸிங் கேஸ் கம்ப்ளைண்டா வர அங்க போனா ஹீரோ உலகத்துல 6வது விக்டிமா கிடைச்ச 50 வயசு மதிக்கத்தக்க லேடி தான் காணா போனவங்களே. அப்ப அவங்க காணா போல ஆக்சுவலா கில்லரால கொல்லப்பட்டிருக்காங்க. இல்ல, கில்லர் அவங்களை கடத்தி கொண்டுட்டு பாடியை மட்டும் ஹீரோ உலகத்துல எடுத்து வந்து போட்டிருக்கான். இதுல 6வது விக்டிம் வீட்டுல குடியிருந்த ஒருத்தவன் மேலேயே சந்தேகம். அவனை தேடுற கேப்லங்க ஒரே நேரத்துல இங்க ஹீரோ கிட்டையும் அங்க 2.0 கிட்டையும் சேம் ஆள் வந்தான். யாரான்னு பார்த்தா ஹீரோவோட அசிஸ்டன்ட் கூட்டத்துல ஒரு ஆளான ஏ2. அடப்பாவி, நீ என்னடா அந்த உலகத்துல நல்லவனாகவும் இந்த உலகத்துல கெட்டவனாகவும் இருக்க? அப்ப நீ தான் கில்லரான்னு நம்ம ஷாக் ஆகும் போதே எபிசோட முடிச்சாங்களா? இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆகுதுன்றதாங்க இந்த எபிசோட பார்க்க போறோம். எல்லா எபிசோட் முடியும் போதும் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வைப்பானுங்கல்ல. இந்த எபிசோட் முடிவுல படு பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. சோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாத்துருங்க. இப்போ வாங்க 6வது எபிசோட ஓபன் பண்ணா 6th விக்டிமோட வீட்டுல குடியிருந்தவன் அப்படி அவன் குடியிருந்த வீட்டுல என்னத்தை மறைச்சு வச்சிருந்தானோங்க. வீட்டை கொளுத்திட்டு அங்க இருந்த ஹீரோயினையும் அச்சு போட்டு தப்பிச்சு ஓடனான். அவனை ஹீரோ, ஹீரோயின், PA1 இவங்கெல்லாம் தேடிட்டு இருக்காங்களா. அப்போ ஒரு இடத்துல ஹீரோ மட்டும் தனியா பார்த்தவன் செம்ம டென்ஷன் ஆகுறான். சதிகாரா, இங்கேயும் வந்துட்டியா அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி போய் ஹீரோவை படுக்க போட்டு ஹீரோ மேல ஏறி உட்காந்து கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கான். இதே நேரம் 2.0 உலகத்துல யாரோ அவன் மேல வந்து கைய வைக்கிறாங்க. திரும்பி ஒரு கிடுக்கு பிடிய போட்டா அது ஏ2. அதே ஏ2 தான் பேரலல் வேர்ல்டான ஹீரோ இருக்க இடத்துலயும் ஹீரோவோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கவன். அப்புறம் என்ன, பேரலல் வேர்ல்ட்ல ஒரு ஏ2 இருக்கான். சோ நம்ம அவன் பேரை PA2ன்னு வச்சுப்போம். ஒரு பக்கம் ஹீரோ PA2 பார்த்து நீயாடான்னு திருத்துன்னு முடிச்சிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் 2.0 ஏ2வையே முறைச்சு பாக்குறாங்க. அப்படின்னா 2.0க்கும் PA2க்கும் கடந்த கால வரலாறு என்னமோன்னு இருக்குன்னு தானே அர்த்தம். அதுக்கேத்த மாதிரி PA2 ஹீரோவை என்னமோன்னு பண்றதுக்குள்ள அங்க வந்து PA2வை தள்ளி விட்டு புஷ்டான். கத்துறாங்க PA2, நாசமா போறவனே, உன்னாலதானா என் பாட்டி செத்து போச்சு. 4 வருஷத்துக்கு முன்னாலேயே நான் சொன்னல்லடா நான் அந்த தப்ப பண்ணலான்னு, கேட்டியாடா நீ? என்ன மாட்டி விட்டு என் வாழ்க்கையவே அழிச்சிட்டல்ல அப்படின்னு இவனுக்கும் 2.0க்கும் நடந்த ஒன்ன சொல்றான். அது எங்க இருந்து ஹீரோவுக்கு தெரியும்? ஏண்டா குட்டி போட்ட நாய் மாதிரி என் காலையே சுத்தி வருவியடா அந்த உலகத்துல, இப்பனடா கழுத்தை பிடிக்கிற அளவு வந்துட்ட. 2.0 உனக்கு என்னதான்டா பண்ணா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் 2.0 கிட்ட வந்த ஃபாரன்சிக் டாக்டர், டேய் அண்டை நாட்டு அன்னியன், உனக்கு என்னதான்டா ஆச்சு? பித்துக்கிட்டு எதுவும் புடிச்சிடுச்சா? ஏன் ஏ2 ஒரு போலீஸ்காரன், அவன் உன்னோட அசிஸ்டன்ட்னு உனக்கு தெரியாதா? அவனை அடிக்க போயிருக்க. சின்ன வயசுல இருந்து உன்னை பார்த்தே வளர்ந்து நீ சொல்லிதான்டா அவன் போலீஸே ஆனா. அவனோட வழிகாட்டியான உனக்கே அவனை எப்படி மறந்துச்சு அப்படின்னு ஃபாரன்சிக் டாக்டர் கண்ணாபினான்னு கத்துனதும், நது அந்த கிரிமினல் கம்முனாட்டி ஒரு போலீஸ்காரனா? இதை நினைச்சு 2.0 ஜர்க்காக வெளியே கார்ல உட்காந்து ஏ2க்கோ ஒன்னும் புரியல. அது எப்படி தலையில அடிபட்டு மயக்கத்துல இருந்து தெளிஞ்சதும் உங்க எல்லாரையும் ஞாபகம் இருக்கு, என்ன மட்டும் அவர் மறந்துடுவாரா? இது புது விதமான வியாதியெல்லாம் இருக்கு அப்படின்னு ஒன்னும் புரியாம ஏ1 கிட்ட புலம்பிட்டு இருக்கான். அதை முடிச்சுட்டு பேரலல் வேர்ல்ட்ல இருக்க ஹீரோயின்ட்ட வந்தா PA2. அவன் வீட்டுல என்னமோ ஒன்று வச்சிருந்திருக்கான். அது போலீஸ்க்கு கச்சிடக்கூடாதுன்னு சொல்லிதானே வீட்டையே கொளுத்திருக்கான். சோ ஃபாரன்சிக் டாக்டரோட தலைமையில PA2வோட வீட்டையே சல்லடை போட்டு சலிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதாங்க PA2 வேணும்னே பெட்ரோலை ஊத்தி வீட்டையே கொளுத்திருக்கான். கொளுத்தப்பட்டதுனால எந்த விதமான எவிடன்ஸும் கிடைக்கல. உள்ள அந்த தேடுதல் ஓடும் போதே வெளியே நிக்கிற PA2வோட கார்ல அவங்கிட்ட ஒரு கேமரா இருக்கு. அதுல இருக்க போட்டோஸ் எல்லாம் குட்டி மேட் பாத்துட்டு இருக்கானா. அங்க வந்த ஹீரோயின், நாஜி அதுலயாவது அவன் தான் குலகாரன் காட்டுற மாதிரி எவிடன்ஸ் ஏதாவது தெரிச்சா? அதை கேக்குறா. இல்லங்க, PA2 இந்த லேண்ட்ஸ்கேப்பிங் பிசினஸ் பண்ற இடத்துல ஒரு ஒர்க்கரா வேலை செய்யறான். லேண்ட்ஸ்கேப்பிங்ன்றது ஒரு வீட்டோட அவுட்டோர்ல கார்டன், ஃப்ளோர் அதெல்லாம் டிசைனிங் பண்ணி கொடுக்குற வேலை. சோ PA2 அப்படி டிசைனிங்காக போறப்போ அங்க என்ன போட்டோ எல்லாம் எடுத்தானோ அந்த
வேலை சம்பந்தப்பட்ட போட்டோ தாங்க இருக்கு, வேற எதுவும் கிடைக்கல. இத குட்டிமேட் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள போன எபிசோட்லயே நம்ம பார்த்தோம்ல, PA2 ரீசெண்டா கறி வெட்டுற மிஷின் ஒண்ணு வாங்கியிருந்தான்ல. PA2 வீட்டுக்குள்ள அந்த மிஷின் கச்சிடுச்சுங்க. மிஷின்ல ரத்த கறியும் இருக்கு. 6வது விக்டிமுக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும், ஹீரோவுக்கு தெரியும். பட் இந்த வேர்ல்ட்ல இருக்க வேற யாருக்கும் தெரியாதுல்ல. சோ ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறா, மிஷின்ல ரத்த கரை இருக்குன்னா PA2 6வது விக்டிமை கடத்தி இந்த மிஷின்ல வச்சுதான் அவங்கள கட் பண்ணிருக்கான் அப்படி நினைச்சு ரத்தத்தை DNA டெஸ்டுக்காக அனுப்ப. இன்னொரு பக்கம் ஸ்டேஷன்ல விசாரணை ரூம்ல உட்கார்ந்து இருந்த PA2வியே பார்த்த ஹீரோ, இவனா நம்ம தேடி வந்த கில்லரா இருப்பான். இப்ப கொலைகளை பண்ணிட்டு இருக்க அதே கில்லர் தானே. 12 வருஷத்துக்கு முன்னால ஹீரோயின் அப்பாவை கொண்டவனும். 12 வருஷத்துக்கு முன்னால PA2க்கு 14 வயசு தான் இருக்கும். அந்த வயசுலயே இவனால கொலைகாரன் ஆயிருக்க முடியுமா? எது உண்மை எது பொய்னு தெரியாம ஹீரோ முழிச்சிட்டு இருக்கும் போது இங்க வந்த A1ங்க, சார் இவன் சாதாரண ஆள் இல்ல போல சார், ஸ்கூல் படிக்கும் போதே படா கிரைம் எல்லாம் பண்ணிருக்கான். அப்பவே ஒரு பையனை கத்தியால குத்திட்டு சீர்திருத்த பள்ளிகளாம் போயிட்டு வந்தவன் சார் இவன் இப்படின்னு A1 சொன்னதும் விசாரணை ரூமுக்குள்ள PA2 கிட்ட போன ஹீரோ, நீ என்ன பார்த்ததும் உன் பாட்டி சாவுக்கு காரணம் நான் தான் சொன்னல, அது எதுக்காகடான்னு அந்த கேள்வியை தான் கேக்குறாரு. அதுக்குள்ள ஹீரோயினே வெளியே வந்துட்டா. ஹீரோ கேட்ட கேள்விக்கு நக்கலா ஒரு சிரிப்பு போட்ட PA2 பொசுக்குன்னு ஹீரோ முஞ்சில காரி துப்பிட்டான். சோக்கா நடிக்கிறியேடா. அப்பவும் இதே மாதிரிதான் நல்லவன் கணக்கா என்கிட்ட பேசி நான் அந்த தப்ப பண்ணலன்றேன், ஆனா நான் தான் பண்ணன்ற மாதிரி ஃபேக்கான எவிடன்ஸை கிரியேட் பண்ணி என்ன உள்ள அமிச்சிட்டல்ல, அதோட முடிஞ்சிடுச்சுன்னு பார்த்தா இப்பவும் என் வீட்டு ஓனரை நான் தான் கொண்டேன்னு பொய்யா பழி போட்டு என்ன உட்கார வச்சிருக்க. இன்னும் என்னலாண்டா பண்ணுவ நீ அப்படின்னு 4 வருஷத்துக்கு முன்னால 2.0 இவனுக்கு பண்ண துரோகத்தை சொல்றான். அப்புறம் இவனை என்னென்ன ஆங்கிள்லயோ விசாரிச்சிட்டாங்க. 6வது விக்டிமை நான் கடத்தவும் இல்ல கொல்லவும் இல்லன்னு அதையே தான் ரிப்பீட் மோட்ல சொல்லிட்டு இருக்கான். சரி இருந்துட்டு போட்டோம், பட் எதுக்காக நீ மீட் ஸ்லைசர் மிஷின் வாங்கின, வீட்டை எதுக்காக கொளுத்துன அந்த கேள்வி கேட்டா அதுக்கு மட்டும் பதிலே சொல்ல மாட்டாங்க. எப்படியோ கேஸ் ஒன்னு ஆயிடுச்சு, குற்றவாளி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதை சீஃப் கிட்ட ரிப்போர்ட் பண்ணோம்ல, பண்ணிடலாமான்னு குட்டிமேட் கேட்கும்போது ஹீரோ PA2 கேஸ் ஃபைல பாக்குறாரு. அதுல செம ட்விஸ்டுங்க, ஹைலைட்டை கேளுங்களேன். 4 வருஷத்துக்கு முன்னால 2.0 எவிடன்ஸை ஃபேப்ரிகேட் பண்ணி PA2 உள்ள அனுப்புனதுனால 4 வருஷமா ஜெயில இருந்தவன் 6 மாசத்துக்கு முன்னாலதான் ஜெயில இருந்தே ரிலீஸ் ஆயிருக்கான். அப்படின்னா ஹீரோ நினைச்ச மாதிரி நம்ம நினைச்ச மாதிரி மத்தவங்களா நினைக்கிற மாதிரி PA2 கொலைகாரனா இருக்க மாட்டானே. சோ ரிப்போர்ட்டோட ஸ்ட்ரைட்டா சீஃப் கிட்டே போன ஹீரோ இவன் நினைக்கிறத சொல்றதுக்குள்ள நேத்து தானே ஹீரோயின் டிரான்ஸ்பர் ஆகி இங்க வந்தா, இன்னும் சீஃப் கிட்ட இன்ட்ரோ ஆக அவளும் உள்ள வந்துட்டா. இந்த மாதிரி மேடம் 6வது விக்டிம் மிஸ் ஆயிட்டாங்க, சொல்ல போனா கொல்லப்பட்டாங்க. அதுக்கு காரணம் PA2 தானே அவனை அரெஸ்ட் பண்ணோம், ஆனா அவன் கொலைகாரனா இருக்க மாட்டான் மேடம். இதை ஹீரோ சொன்னதும் அது எப்படிடா சொல்றேன்னு சீஃப் கேட்டா ஹீரோ என்னன்னு சொல்லுவாரு. நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஹீரோவோட உலகத்துல இருந்த ஹீரோயினோட சித்தி 3 வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த அம்மாவும் அவங்களோட பையனும் ட்ராக்ல நடந்து வரும்போது முதல் முறையா சூட்கேஸ்ல இருந்த ஃபர்ஸ்ட் விக்டிமை பார்த்தாங்களா. அப்ப கில்லர் 3 வருஷத்துக்கு முன்னால இருந்தே கொலை பண்ணிட்டு இருக்கான். ஆனா பாருங்க, நல்லா வாண்டட் வான்கோழி குஞ்சு மாதிரி இருக்கான்ல PA2. அவன் 4 வருஷமா ஜெயில இருந்து 6 மாசத்துக்கு முன்னாலதானங்க ரிலீஸே ஆயிருக்கான். அவன் ஜெயில இருக்கும்போது கொலை நடந்திருக்குன்னா நிச்சயமா அவன் கொலைகாரனா இருக்க மாட்டான். பட் இதெல்லாம் சீஃப் கிட்ட சொன்னா அது ஏத்துக்குமா? சோ ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு அது 3 வருஷத்துக்கு முன்னால இருந்து மிஸ் ஆன ஆளுங்களோட லிஸ்ட் எல்லாம் நான் பார்த்தேன் மேடம், அந்த லிஸ்ட் கூடவே தான் 6வது விக்டிமும் சேர்றாங்க. இவன் ஜெயில இருந்திருக்கானா பண்ணிருக்க மாட்டான்ல அப்படின்னு ஹீரோ சொன்னாலும் நான் மிஸ்ஸிங் பர்சன் லிஸ்ட் எனக்கு அதை பத்தின ரிப்போர்ட்டே வரல, யாரெல்லாம் மிஸ் ஆனாங்க எங்க போனாங்க அதை சீஃப் கேட்டா ஹீரோ கிட்ட பதில் இல்ல. ஏன்னா கில்லரால கொல்லப்பட்டவங்களோட அடையாளம் ஹீரோவுக்கு தெரியலையே, எல்லாம் எலும்பு கூட தானே கச்சாங்க, அதையும் சொல்ல முடியலையா. டென்ஷன் ஆகி தொண்டையை கடிக்கிறதுக்குள்ள ஓடி போயிடு. மீட் ஸ்லைசர் மிஷின்ல இருந்து ரத்தத்தை எடுத்து அதை DNA ரிசல்ட்டுக்காக அனுப்பியிருக்காங்கல்ல, அந்த ரிசல்ட் வரட்டும் அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சீஃப் ஹீரோவை அனுப்பிடுறாங்க. அடுத்து தனியா இருந்த ஹீரோ கிட்ட போன ஹீரோயின், நீங்கெல்லாம் போலீஸ்னா எவனாச்சும் நம்புவானாங்க, 6வது விக்டிம் இறந்துட்டாங்க நீங்க தான் சொன்னீங்க, ஒருத்தவனோட கொலைகாரனை பிடிச்சா அவனை கொலைகாரன் இல்லன்றீங்க, அப்புறம் 6வது விக்டிமோட கேஸ் நிறைய மிஸ்ஸிங் பர்சன் லிஸ்டோட கனெக்ட் ஆகுதுன்றீங்க, அது யாருன்னு கேட்டா அதுவும் தெரியலன்றீங்க, உங்களெல்லாம் டீம் லீடரா போட்டாங்க பாருங்க அவங்கள ஒதுக்கணும் அப்படின்னு அவ பாட்டுக்கு லைனா பேசிட்டு இருக்கா. இந்த டைம்ல எதையுமே மதிக்காம ரொம்ப மும்புறமா வேற ஏதோ ஒரு வேலையை ஹீரோ பார்த்துட்டு இருக்க. என்னடா பண்றாருன்னு பார்த்தா போன எபிசோட்ல PA2 ஹீரோயினை அட்டாக் பண்ணதுனால அவ கையில அடிபட்டுருச்சுல்ல, அதுக்கு மருந்து போடுதாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் தேடிட்டு இருக்காரு. அடாடாடாடாடா என்ன லவ் பின்ரேல் போங்கன்னு நம்ம நினைச்சாலும் ஹீரோயினுக்கு ஒரு சொரமும் இல்ல. இங்க பாருமா, என் பாஸ்ட் வாழ்க்கை எப்படிப்பட்டதா வேணும்னா இருக்கலாம், ஆனா இப்ப நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரிதான் இனிமேல் வாழ ஆசைப்படுறேன். நான் ஒன்னு சொல்றேன்னா உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன். PA2 6வது விக்டிமை கொண்ட கொலைகாரன் இல்ல, அவ்வளவுதான் இப்போதைக்கு என்னால சொல்ல முடியும். நீ கைய கொண்டா அப்படின்னு அவ காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்கப்போ அவ மணிக்கட்டை பார்த்தா மணிக்கட்டு முழுக்க தற்கொலைக்கு ட்ரை பண்ணி கையில கீர்னதுக்கான மார்க்ஸ் நிறைய இருக்குங்க. பார்த்துட்டு ஹீரோ பரபரப்பாயிடுறாரு. அதை
மறைச்சிட்டு ஹீரோயின் கிளம்புறப்போ அந்த பொம்பளைன்னு சேவ் பண்ணிருக்க ஒரு நம்பர், அதுல இருந்து ஹீரோயினுக்கு கால் வந்துகிட்டே இருக்கு. இதுக்கான ரொம்ப குட்டியான ஒரு பிளாஷ்பேக் காட்டினா, ஹீரோயினோட அப்பா 12 வருஷத்துக்கு முன்னால செத்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துல ஹீரோயினோட சித்தி ஹீரோயினை கடுமையா டார்ச்சர் பண்ணிருக்க போலங்க. அந்த உலகத்துல ஹீரோன்னு ஒருத்தவர் இருந்தாரு. அவர் சித்தி கொடுமையில இருந்து ஹீரோயினை காப்பாத்தி தான் கூட வச்சுக்கிட்டாரு. பட் இந்த உலகத்துல இருந்த ஹீரோயினுக்கும் 2.0க்கும் தான் பழக்கமே இல்லையே. சோ ஹீரோயினை காப்பாத்த ஆள் இல்லாம சின்ன வயசுல அப்பா போனதுக்கு அப்புறம் தினசரி ஹீரோயின் சித்தியால டார்ச்சரா அனுபவிச்சிருக்கா. அதை ஹீரோவும் ஒரு பக்கம் புரிஞ்சுக்க, இந்த பக்கம் ஹீரோயின் ஒரு டாக்டர்கிட்ட போறா. எப்பெல்லாம் ஹீரோயின் மென்டலா டிப்ரெஸ்ட் ஆகுறாளோ அப்பெல்லாம் இந்த டாக்டர் கிட்ட தான் வருவா. இன்னைக்கு போனவ அவ சின்ன வயசுல இருந்து பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்லி, இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியலங்க, பேசாம என் சித்திய கொன்னுலாம் போல இருக்கு அப்படின்னு ஒரு குண்ட போட, கொல்லணும்னு தோணுச்சுன்னா தாராளமா கொன்றுமா, இதுல என்ன யோசனை வேண்டி கிடக்குன்னு டாக்டரும் ஹீரோயினுக்கு ஈடு கொடுத்து பேசுறாருங்க. அதோட அந்த சீனை கட் பண்ணா, அங்க ஹீரோவோட உலகத்துல இருக்க 2.0 இவன் தான் அப்பவே முடிவெடுத்துட்டானே. எப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல புரோக்கரை மீட் பண்ணி நான் ஒரு பேக்கை பார்த்தேன், அதுல ஒரு பாடி இருந்துச்சு, அதுல இந்த மோதிரமும் கட்சிதுன்னு சொல்லி 12 வருஷத்துக்கு முன்னால ஹீரோயின் அப்பாவோட கொலை நடந்த இடத்துல நகைலாம் காணா போச்சு இல்ல, அதுல ஒரு நகை தானே இந்த மோதிரம், அந்த மோதிரம் தான் இதுன்னு தெரிஞ்சதும் கில்லர் நம்ம உலகத்துல தாண்டா இருக்கான், எப்படியாவது இங்க இருந்து அங்க போனோம்னு சோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து யாருக்கும் தெரியாம எஸ் ஆகி டாக்ஸியை பிடிச்சு இங்க ஒர்க்கிங்ல இல்லாத ஸ்டேஷனுக்கு வரான். இவன் ட்ரெயின்ல இருந்து குதிக்கும் போதே வாட்ச்ல 9:35 டைம் பார்த்திருப்பான். சோ அந்த டைம் ஆச்சுன்னா நம்ம உலகத்துக்கு போறதுக்கான ட்ரெயின் வரும், ஏறி இல்லான்னு இவனும் மணிக்கணக்கா கால் கடக்க நின்னும் டைம் தான் போதே தவிர்த்து ட்ரெயின் வந்த பாடு இல்ல. ஏன்டா ட்ரெயின் வர மாட்டேங்குதுன்னு இவன் மண்டை காய. அந்த பக்கம் பேரலல் வேர்ல்ட்ல இருந்துச்சு, ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன 2.0 அப்பா இப்ப எங்க இருக்காருன்னு தேட சொல்லி ஒரு போலீஸ்ட சொல்லிருப்பாங்க. தேடுதல் வேட்டையில இருந்தவர் இப்ப சீஃபுக்கு கால் பண்ணி, இது என்ன மேடம், நான் எங்க போனாலும் எனக்கு முன்னாடியே இங்க அவரை தேடி ஒரு பொண்ணு வந்துட்டு போறாளாம், அந்த பொண்ணோட பேரு கூட HEROINE ஹீரோயின் சொல்றாங்க. அத அவர் சொல்ல போய் தாங்க சீஃபுக்கு தெரியவே வருது. அடங்கொப்பத்தா, அவ தானே இப்ப ஹீரோட டீம்ல சேர்ந்திருக்கா, ஒரே டீம்ல கொலகாரனோட பையனும் கொல்லப்பட்டவரோட பொண்ணும் இருந்தா எப்படிரா சரி வரும் அப்படின்னு சீஃப் மெர்சலாக. இந்த பக்கம் ஹீரோ, உனக்கு இந்த ஹீரோயினோட கடந்த காலத்தை பத்தி எல்லாம் தெரியும், சின்ன வயசுல அவ என்ன பண்ணா, யாரு கூட வளர்ந்தா, அவளுக்கு என்ன ஆச்சு, எதுக்காக போலீஸ் ஆனா, இப்படி உனக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் இருந்தா சொல்லான்னு கேட்டதும், அவங்க யாரு கூட வளர்ந்தாங்க போனாங்கலாம் எனக்கு தெரியாதுங்க, பட் காலேஜ் கூட படிக்கல, ஸ்கூல் படிச்சு முடிச்சதும் கான்ஸ்டபிள் ஆயிட்டாங்க, அப்புறம் படிப்படியா நான் கிரைம் யூனிட்ல தான் வேலை செய்வேன்னு வாலண்டியரா டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்தாங்க. அடுத்து அவங்க பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ப்ரொமோஷன் கொடுத்து இது வரைக்கும் வந்திருக்காங்க, மிச்சபடி எனக்கு வேற எதுவும் தெரியாதுங்க. அதை சொல்லிட்டு அவன் கிளம்புறப்போ அவன் கையில PA2 ஃபைல் ஒன்னு இருக்கு, சேர்த்த கூடாத அப்படின்னு ஹீரோ அதை வாங்கி பார்த்தா, அவன் சின்ன வயசா இருக்கும்போது ஸ்கூல் பையன் யாரையோ ஒருத்தவனை குத்திட்டு சீர்திருத்த பள்ளிக்கு போனான்ல, அது சம்பந்தப்பட்ட ஃபைல் தாங்க அது. அதை பார்க்கும்போது தான் ஹீரோவுக்கு அவரோட உலகத்துல ஹீரோவுக்கும் A2க்கும் நடுவுல நடந்த இதே கேஸ் ஃபைல் சம்பந்தப்பட்ட விஷயம் ஞாபகம் வருது. A2 ஸ்கூல் படிக்கும் போதுங்க, ஸ்கூல்ல அவன் கூட படிக்கிற பசங்களாம் அவனை ரேகிங் பண்றாங்கன்னு ஹீரோ அந்த பசங்களை கூப்பிட்டு வான் பண்ணி விட்டுருக்காரு. அப்பவாச்சும் அந்த தருதலைங்க திருந்தினானுங்களா? A2வோட பாட்டி மார்க்கெட்ல மீன் கடை வச்சிருக்காங்க, பசங்கள்லாம் அந்த கடைக்கு போய் பாட்டி கிட்ட கலவரம் பண்ணி பாட்டி அடிச்சு போட்டு வந்துட்டானுங்க. சோகமா பாட்டி கீழே விழுந்த மீனெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கப்போ அந்த வழியா நடந்து வந்த ஹீரோ, என்ன பாட்டி ஆச்சு, யாரு இப்பெல்லாம் பண்ணான்னு விசாரிச்சா, எல்லாம் அந்த சைல்டு சைத்தானுங்க தான்ப்பா, என் பேரங்கிட்ட வம்பு பண்றானுங்க, நீ வான் பண்ணி விட்டல்ல, திரும்ப கடைக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க, எனக்கு அது கூட பிரச்சனை இல்ல, விஷயம் பேரனுக்கு தெரிஞ்சதும் அவன் கடையில இருந்து கத்தி எடுத்துட்டு போயிருக்கான்பா, என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு பாட்டி இங்க சொல்ல, அந்த பக்கம் கடைக்கு வந்து பிரச்சனை பண்ண 3 பசங்கள்ட்டையும் போன A2, நீங்க என்ன ரேகிங் பண்ணீங்க, நான் தாங்கிட்டேன், எதுக்குடா என் பாட்டி கிட்ட போனீங்க, ஒரு விஷயத்த அப்படியே அதோட விட்டுருங்கன்னு சொன்னா கேட்டீங்களா, இப்ப தேவையில்லாம என் கையால சாக போறீங்கன்னு கத்தி எடுத்து ஒரு சொரட்டினதும் 2 பசங்க தப்பிச்சு ஓட்டானுங்க, ஒருத்தவன் மட்டும் மாட்டிக்கிட்டான். இருந்த கோவத்துல அவனை ஒரு சொருவு போறப்பங்க டக்குன்னு வந்த ஹீரோ கத்திய அவர் கையால புஷ்டாரு. அப்பவும் A2க்கு ஆத்திரம் அடங்கல, சார் என்ன விடுங்க சார், இவனுங்க என் பாட்டியவே தொட்டானுங்க, நான் கொல்லாம விடவே மாட்டேன், பொண்ணே திருவன் A2 அடம் பிடிக்கிறான், தம்பி 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 தேவையில்லாத வேலை பாயுது உனக்கு, இந்த ஒரு வாட்டி பாட்டி அழுகுறாங்கன்னு நீ இவனை குத்திட்ட, காலம் முழுக்க உன் பாட்டி நீ ஜெயில இருக்கிறத பார்த்து அழுதுகிட்டே இருப்பாங்க, அதுவா அவனுக்கு வேணும், இப்போ இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டா கடைசி வரைக்கும் நீ உன் பாட்டியோட சந்தோஷமா வாழலாம், இவனை குத்துறது சரியான தீர்வே இல்ல, கம்முனுன்னு அப்ப A2 ஆஃப் பண்ணதுனாலதான் அதுக்கப்புறம் அவன் ஹீரோவை இன்ஸ்பயர் பண்ணி ஹீரோ வழிகாட்டியா எடுத்துக்கிட்டு அந்த உலகத்துல போலீஸ் ஆயிட்டான். இந்த உலகத்துல PA2 அந்த பையனை குத்த போறப்போ அவனை தடுக்க ஆள் 2.0 இல்லையேங்க, அங்க ஹீரோ இருந்ததுனால நல்லவனா மாறினவன் இங்க 2.0 இல்லாம கிரிமினலா மாறிட்டான். இது ஒரு விஷயம் தான். இன்னும் இந்த உலகத்துல ஹீரோ பண்ண வேலையெல்லாம் 2.0 பண்ணாம விட்டதுனால என்னென்ன ஆயிருக்கோ.
சரி பாவம் பையன் தடுக்க ஆள் இல்லாம தானே இந்த மாதிரி கிரிமினல் ஆயிட்டான். அவங்கிட்ட இதை பத்தி பேசுவோன்னு ஹீரோ போகும்போது, பாத்தீங்களா கேஸ் ஃபைல்லாம், முன்னாடி எல்லாம் அந்த பசங்க என்னை எப்படி ரேக் பண்ணுவானுங்க, ஆனா நான் அவனுங்களை கத்தியால குத்த போகும்போது என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கெஞ்சினானுங்க பாருங்க ஒரு கெஞ்சி. அன்னைக்கு தாங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், நமக்கு முக்கியமான பொருளை ஒருத்தவன் தொட்டானா அவனை விடவே கூடாது, நமக்கு முக்கியமான பொருளை காப்பாத்திக்க நான் இப்படிதான் இருந்தாகணும்னு அப்படின்னு கிரிமினலான கதையெல்லாம் PA2 பெருமையா சொன்னதும், தம்பி முக்கியமான பொருளை காப்பாத்த கிரிமினலா தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லப்பா, அதுக்கு நிறைய வழி இருக்குப்பா, தயவு செஞ்சு உன் எண்ணத்தை மாத்திக்கோ. இப்போ 6வது விக்டிமை நீ தான் கொல்லலன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் போலீஸ் உன்னை தேடி வரப்போ எதுக்காக நீ உன் வீட்டை கொளுத்துன, மீட் ஸ்லைசிங் பண்ற மிஷினை எதுக்காக வாங்கின, அதை மட்டும் கொஞ்சம் சொல்லாம்பா அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. அடேங்கப்பா இதே மாதிரிதான்டா நடிச்சே நான் 4 வருஷத்துக்கு முன்னால ஏமாத்தினேன். இப்ப எப்படி நீ நல்லவனா பேசுவ, நான் உன்னை நம்பணும், கொஞ்ச நேரம் கழிச்சு என் முதுகுலே குத்திடுவ, அதானே? நான் வேணும்னா எனக்கு தெரிஞ்ச கதை ஒன்று சொல்றேன், நீ நம்புறியா இல்லையான்னு பார்ப்போம். நானும் சரி 6வது விக்டிமும் சரி வேலையை முடிச்சுட்டு வரும்போது எங்க வீட்டுக்கு போறதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு ஷார்ட் கட், சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம், ஆனா அந்த வழியில அதிகமா யாரும் வரமாட்டாங்க. நான் 6வது விக்டிம் 2 பேர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், அடிக்கடி 2 பேர் பார்த்துப்போம். நான் வண்டியில வரப்போ அவங்கள பார்த்தா நான் தான் அவங்களை கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல டிராப் பண்ணுவேன். இதே மாதிரி ஒரு நாள் அவங்க என்னைக்கு மிஸ் ஆனாங்களோ அன்னைய நாள் நான் அந்த ரூட்ல போறப்போ என்னைக்கும் இல்லாம அன்னைக்கு புதுசா அங்க ஒரு கார் நிக்கிறதா பார்த்தேன் அப்படின்னு PA2 புது பொருளைய கிளப்ப, காரை பார்த்தா காருக்குள்ள இருந்த கல்பிரிட்டி நீ பாத்துருப்பல்ல சொல்றான்னு ஹீரோ ஆர்வமானா நல்லா கார்ட்போர்டு அரிக்கிற காக்ரோச் மாதிரி இருந்துகிட்டு என்னமா விளையாடுறான் ஹீரோ கிட்ட. அடுத்து என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா, தெரிஞ்சுக்காம பைத்தியம் முடியுதா, அப்ப என்ன வெளியே விடு, அடுத்து என்ன ஆச்சுன்னு சொல்றேன் அப்படின்னு அங்க சுத்தி இங்க சுத்தி அவன் தப்பிக்கிறதுக்கான பாயிண்ட்ல வந்து நிக்க, ஹீரோ கிட்ட கேட்டதோட சும்மாவும் இல்லங்க, அடுத்து PA2வை ஒரு செல்லுல இருந்து இன்னொரு செல்லுக்கு மாத்தும் போது பக்கத்துல இருந்த போலீஸ் யாருக்கும் தெரியாம அங்க டேபிள்ல காயின் ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து வாயில போட்டு முழுங்கிடுறான். இது முடிய ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் PA2 சொன்னான்ல நானும் 6வது விக்டிமும் பஸ் ஸ்டாப்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்கு ஒரு ஷார்ட் கட் யூஸ் பண்ணுவோன்னு அந்த இடத்துக்கு வராங்க. ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோம்னு ஹீரோயினுக்கு தெரியல, அவ காருக்குள்ளேயே உட்காந்துக்கிறா. மீட் ஸ்லைசிங் மிஷின்ல இருந்த ரத்தத்தோட DNA ரிசல்ட் எப்போ வரும் தான் ஹீரோயின் ஆர்வமா இருக்கா. சோ கார்ல உட்காந்துக்கிட்டே அது சம்பந்தமா அவ ஃபாரன்சிக் டீம் கிட்ட பேசிட்டு இருக்கா. காரை வெட்டி இறங்கின ஹீரோவோ 6வது விக்டிம் இந்த ரோட்ல கடத்தப்பட்ட அன்னைக்கு என்னெல்லாம் நடந்திருக்குமோ அதை அந்த இடத்துல இருந்து லைவா பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி யோசிச்சு பாக்குறாருங்க. ஆள் இல்லாத ரோட்ல நைட் டைம்ல 6வது விக்டிம் நடந்து வந்திருக்காங்க. அப்ப ரோட்டோரமா கார்ல நின்னுட்டு இருந்த கில்லர் அவங்கள கடத்தி இருக்கான். இங்கதான் அது நடந்திருக்கும்னு கெஸ் பண்ணி ஹீரோ ரோட்டோரமா செடிகளுக்கு நடுவுல பார்த்தா அங்க இருந்து கொல்லப்பட்ட 6வது விக்டிமோட போன் கிடைக்குது. இவ்வளவு நேரமா PA2 தான் கில்லரா இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கல்லமா, ஒருவேளை PA2 6வது விக்டிமை கடத்திருந்தானா ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு 6வது விக்டிம் வேலையை முடிச்சுட்டு இந்த ரோட்ல நடந்து வர வரைக்கும் இங்க வெயிட் பண்ணி அவங்கள கடத்தணும். 2 பேரும் இருக்கிறதே ஒரே வீட்டுல தான், அங்க வச்சு அவன் அவங்கள கடத்திருக்கலாமே. சோ 6வது விக்டிமை வேற எவனோ ஒருத்தவன் தான் கடத்தி கொண்டு இருக்கான். அதை ஹீரோ சொல்றதுக்குள்ள ஹீரோயின் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்த ரிசல்ட் வந்துருச்சு. அதை என்னன்னு காட்டுறதுக்கு முன்னால ஸ்டேஷன்ல இருக்க PA2 கிட்ட வந்தா சும்மாவே இருக்க மாட்டான் போலங்க. அங்க இருக்க கான்ஸ்டபிள் ஒருத்தவர் கிட்ட சார் எனக்கு நகவெட்டி வேணும்னு கேக்குறான். அது எதுக்குடானா, இல்ல எனக்கு புரியல, நகவெட்டி எதுக்கு கேட்பாங்க, நாக்கு வலிக்கவா, நகத்தை வெட்ட தான் சார் கொடுங்க சார் அப்படின்னு அடம் பிடிச்சி ஒரு நகவெட்டியா வாங்குறானா. இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஃபாரன்சிக் டாக்டர் கிட்ட போனா இவங்க நினைச்ச மாதிரியே அந்த மிஷின்ல இருந்தது மனுஷ ரத்தமே இல்ல, அது ஏதோ ஒரு அனிமலோட ரத்தம். சோ 100% ஷூர் PA2 6வது விக்டிமை கொல்லல. ஆனா இன்னமும் பதில் தெரியாத கேள்வி, எதுக்காக அவன் இந்த மிஷினை வாங்கினா, ஏன் போலீஸ் அவனை தேடுறாங்கன்னதும் வீட்டை கொளுத்துனான்றதுதான். கண்டிப்பா அவனுக்குள்ள வேற ஏதோ ஒன்று இருக்கணும்ல, என்ன என்ன என்னன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் நகவெட்டியை வாங்கினால PA2 நகத்தை வெட்டிட்டு திரும்ப அதை கொடுக்கணும் இல்லையா, எங்கடா நகவெட்டி எடுறான்னு போய் கான்ஸ்டபிள் கேக்குறப்போ நகவெட்டியா நீங்க போய் என்கிட்ட கொடுத்தீங்க, நான் அதை வாங்கவே இல்லையன்றான். ஆட பொட்டலம் கட்டின போயிடப்பா, என்னடா அநியாயத்துக்கு புழுவுற, இருறா நானே உள்ள வந்து பாக்குறேன்டா அப்படின்னு கான்ஸ்டபிள் மெட்டல் டிடெக்டர் ஒன்னு எடுத்துட்டு போயிட்டு ரூம்ல எங்கெங்கயோ தேடியும் காணோம், ஒருவேளை முழுகி இருப்பானோ அப்படின்னு அவன் உடம்பு முழுக்க செக் பண்ணா வயித்துல மெட்டல் இருக்க மாதிரி அந்த மிஷின் சவுண்ட் கொடுக்குது. பரதேசி பையன் செல்லுலயே செத்து போயிட்டானா அது இவருக்கு தானே பிரச்சனை. ஐயோ அம்மானு அலர்ன கான்ஸ்டபிள் ஆம்புலன்ஸ் வர வச்சு இவனை கூட்டிட்டு போறதுக்கு ரெடியா இருக்காரு. கையில ஹேண்ட்கஃப் எல்லாம் போட்டாச்சு. லைட்டா கான்ஸ்டபிள் டைவர்ட் ஆனதாங்க PA2 அவன் லோயர்ல இருந்த நாடாவை புடுங்கி அவர் கழுத்தை நெரிச்சு மயக்கமாக்கிட்டு ஹேண்ட்கஃப் சாவியை கழட்டி அங்க இருந்து தப்பிச்சிட்டான். இந்த நியூஸ் ஃபாரன்சிக் ஆபீஸ்ல இருக்க ஹீரோக்கு தெரிய வந்ததும் அந்த பக்கம் இந்த எபிசோட்ல ஹீரோயினுக்கு தெரிஞ்ச டாக்டர்னு நம்ம ஒருத்தரை பார்த்திருந்தோம்ல. ஏற்கனவே சீரியஸ்ல ஒரு டாக்டர் இருக்கா, சொல்ல போனா அந்த உலகத்துல ஒரு டாக்டர் இந்த உலகத்துல ஒரு டாக்டர்னு 2 டாக்டர் இருக்கா. இதுல இவர் பெரிய அப்படியே வச்சிருந்தா கன்ஃபியூஸ் ஆயிடும்ல, அதனால இவர் பேரை நம்ம சைக்காட்ரிஸ்ட்னு வச்சுப்போம். சைக்காட்ரிஸ்ட காட்டுறாங்க. அவர் ஒரு குழந்தையை ஹிப்னடைஸ் பண்ணி அந்த குழந்தையோட அம்மாவை யாரோ கொன்னுட்டாங்க. கிரைம் சீன்ல இருந்த இவன் என்னெல்லாம் பார்த்தானோ விஷயம் ஒவ்வொன்னையா பேசி பேசி வாங்க கடைசியா தான் தெரியுது பையனோட அம்மாவை கொன்னது பையனோட அப்பாவே தான். சைக்காட்ரிஸ்ட் கண்டுபிடிச்சத மேல் இடத்துல ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கப்போ ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்ச PA2 பத்தின நியூஸ் டிவில ஓடிட்டு இருக்கு. அதை இந்த ஆளு ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாக்குறாங்க. என்னவா இருக்கும்னு நம்ம யோசிக்க இதே நியூஸ ஏதோ ஒரு கார்ல உட்கார்ந்து இருந்து யாரோ ஒருத்தவன் அவன் கண்ணுக்கு கீழே கத்திய
கத்தியால கிழிச்ச மாதிரி மார்க்கெல்லாம் இருக்குங்க. அவனும் பாத்துட்டு இருக்கான். ஸ்டேஷன்ல நம்ம ஆளுங்களோ PA2 எப்படி தப்பிச்சான்ற தந்திரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவன் ஒரு காயினை முழுங்கினால கான்ஸ்டபிள் மெட்டல் டிடெக்டரால அவன் உடம்ப செக் பண்ணும்போது அவன் காயினை முழுங்கினதுனால தான் உள்ள சவுண்ட் கேட்டிருக்கு. காயினை முழுங்குறதுனால பெருசா உயிருக்கு எந்த பாதகமும் வராது. அதை கணக்கு பண்ணி தான் PA2 அதை முழுங்கிட்டு நகவெட்டியே எங்கேயோ ஒளிச்சு வச்சிட்டான். போலீஸ் அவன் நகவெட்டியை முழுங்கினதா நினைச்சு பயந்துட்டாரு. அவன் பண்ண கூத்தெல்லாம் CCTV கேமரால தெளிவா பதிவாயிருக்கா. இப்ப கேள்வி என்னன்னா, ஆறாத விக்டிமை இவன் தான் கொலை பண்ணல, ரைட்டு. அப்படி இருக்கும்போது இவன் அவசர அவசரமா தப்பிக்கணும். போதா குறைக்கு மீட் ஸ்லைஸ் பண்ற மிஷினை வாங்கியிருக்கான். அவன் வீட்டுல எதையோ கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு வீட்டை கொளுத்திருக்கான். அது மட்டும் பிடிபடவே மாட்டேங்குதுன்ற கேள்வி வரப்போ அங்க ஹீரோ பாயிண்ட பிடிக்கிறாரு. நம்ம ஆரம்பத்துல இருந்து ஆறாவது விக்டிமோட கேஸையும் இவன் வீட்டை நெருப்பு வச்சு கொளுத்துனதையும் ஒரே கேஸா தானே பாத்துட்டு இருக்கோம். மேபி ஆறாவது விக்டிமோட கேஸ் வேறையா இருந்து இவன் நெருப்பெல்லாம் வச்சு கொளுத்துனதுக்கான கேஸ் அது வேறையா இருந்தா இவன் வேற. ஸ்கூல் படிக்கும் போது இவனுக்கு முக்கியமான பாட்டிய பசங்க கலாய்ச்சி அடிச்சிட்டாங்கன்னதும் கத்தி எடுத்துட்டு போயிட்டு அவங்கள குத்துனான். நம்ம கிட்ட விசாரணையில ஒருத்தன் எனக்கு முக்கியமான பொருளை தொட்டா அவனை விடக்கூடாதுன்னா 4 வருஷத்துக்கு முன்னால பாட்டி வேற இறந்திருக்காங்க. அப்ப பாட்டி சாவுல ஏதோ ஒரு மர்மருந்து அதுக்கு பழி வாங்க தான் PA2 கணக்கு பண்ணிருப்பானோ. எப்பா PA1 குட்டிமேட்டு நீங்க 2 பேரும் பாட்டி மார்க்கெட்ல கடை வச்சிருக்காங்கல்ல, அங்க போய் பாட்டி எப்படி செத்தாங்கன்னு விசாரிங்க. அதை ஹீரோ சொன்னதும் இவங்க 2 பேரும் மார்க்கெட்டுக்கு போறாங்க. அங்க கடை வச்சிருக்க ஒரு ஆள் கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் ஹீரோயின் மறுபடியும் PA2 வீட்டுக்கு போறாங்க. போன தடவை மாட்டாத சில விஷயங்கள்லாம் இப்போ மாட்டுது. அங்க பாதி எரிஞ்ச நிலைமையில ஒரு நியூஸ் பேப்பர் பிட் ஹீரோயினுக்கு கிடைக்க செப்டம்பர் 3ஆம் தேதி வெளியே வந்த நியூஸ் பேப்பர். அது நியூஸ் பேப்பர் கம்பெனியோட பேரையும் பார்த்துட்டு ஹீரோயின் நெட்ல அந்த நியூஸ் பேப்பரை டவுன்லோட் பண்ணா அதுல இருக்க நியூஸ் கொலை பண்ணிட்டு அந்த பாடியை கிடைக்காம பண்ணிட்டா அந்த குற்றத்துல இருந்து தப்பிக்க வாய்ப்பு உண்டா அப்படின்னு வந்திருக்க நியூஸ். இது இல்லாம இதே மாதிரி நிறைய எரிஞ்ச பிட் எல்லாம் கிடைக்குது. கிட்டத்தட்ட எல்லாமே கொலை பண்ணிட்டு எப்படி தப்பிக்கலான்ற மாதிரியே தான் இருக்கா. அப்பதான் ஹீரோயின் ஒன்னு யோசிக்கிறா. இதே எபிசோட்ல ஸ்டார்டிங்ல இந்த வீட்டுல ஃபாரன்சிக் ஆளுங்க தோண்டி தொலைவும் போது வெளியே PA2 கார் கிட்ட இருந்த குட்டிமேட்டு PA2 கேமரால இருக்க போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தான்ல. இப்ப ஹீரோயின் போய் அந்த கேமராவை எடுத்து அதுல இருக்க போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கா. அதே நேரம் ஹீரோ PA2 வேலை செய்யற இடத்துக்கு போய் அவனை பத்தி என்கொயரி பண்ணா அவன் அதிகமா அவனை பத்தி பேசவே மாட்டாங்க. சொல்ல போனா அவன் இங்க வேலைக்கு சேர்ந்தே 1 மாசம் தான் ஆகுது. எக்ஸாக்டா இந்த விசிட்டிங் கார்டுல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட பேர் இருக்குல்ல, அவங்க வீட்டு கார்டன்ல நாங்க வேலையை ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்ல தான் இவன் எங்க கம்பெனில வேலைக்கே வந்து சேர்ந்தான் அப்படின்னு கடை ஓனர் விசிட்டிங் கார்டை கொடுக்குறாரு. அப்ப ஹீரோக்கு கால் பண்ண PA1 விசாரிச்சிட்டோம் சார், PA2 பாட்டி எப்படி செத்தாங்கன்னு விசாரிச்சிட்டோம். 3 வருஷத்துக்கு முன்னால இந்த மார்க்கெட்டை இடிச்சுட்டு இங்க ஒரு ஷாப்பிங் மால் கட்ட போறதா ஒரு கம்பெனி உள்ள வந்திருக்கு. மார்க்கெட்ல கடை வச்சிருக்கவங்க அதுக்கு உடல போராட்டம் பண்ணிருக்காங்க. ஆனா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆளுங்களெல்லாம் வச்சு அவங்கள அடிச்சு துரத்துனதும் அந்த கலைபரத்துல PA2 பாட்டி அங்கேயே சரிஞ்சு கீழே விழுந்தாங்க. அவங்க மேல ஏறி மிதிச்சு வயசான காலத்துல உட முடியாம போனதும் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கவும் டைம் ஆயிடுச்சு. பாட்டிக்கு சொந்தம்னு இருக்க ஒரே ஆள்னா PA2 தான். அந்த டைம் அவன் ஜெயிலையும் இருந்தானா. பாட்டிக்கு ஆபரேஷன் பண்ணணும், கார்டியனா கையெழுத்து போட ஆள் இல்லன்னதும் டைம் வளர்த்தியே பாட்டியோட உயிர் போயிடுச்சு. அப்புறம் போராட்டம் பண்ண ஆளுங்களை அடிச்ச கம்பெனி இந்த கம்பெனி தான். PA1 எந்த கம்பெனியோட பேரை சொல்றானோ அதே கம்பெனியோட விசிட்டிங் கார்டு தான் இப்ப ஹீரோட கையில இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் கேமரால போட்டோஸ பாத்துட்டு இருக்கால, ஒவ்வொன்னியா பாத்துட்டு இருக்கா. அதுல ஒரு வீடோட போட்டோ இருக்கு. அதை பார்த்ததும் இந்த வீடா அப்படின்னு அவ மிரண்டு போக கேமரால இருக்க அந்த வீட்டை ரியலா காட்டினா ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்ச PA2 அங்கதாங்க இருக்கான். இதுக்கப்புறம் தான் இவன் இது வரைக்கும் போட்ட பிளான் என்னன்றதையே ஒரு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அன்னைக்கு வயலன்ஸா நடந்துகிட்டதுனால தானே இவன் பாட்டி போயிடுச்சு. சோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட CEOவை பழி வாங்கணும். அவங்கள கொன்னு அவங்கள மீட் ஸ்லைஸ் பண்ற மிஷின்ல போட்டு அரைக்கணும். அதுக்குதான் மிஷினையே வாங்கியிருக்கான். ரெண்டாவது அந்த வீட்டுக்குள்ள போய் அவங்கள கொல்லணும்ல. ஒரு நாள் வீட்டுக்கு வெளியவே நின்று போட்டோ எடுத்தவன் வீட்டுல அங்க இங்கன்னு கேமராலாம் இருக்கிறத பார்த்துட்டு கேமராவை கட் பண்ணணும்னா அவன் வீட்டுக்குள்ள போகணும். என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ லேண்ட்ஸ்கேப்பிங் வேலைக்காக அந்த வீட்டுக்கு ஆளுங்க வந்திருக்காங்க. அடிச்சது ஜாக் பாட்டு. நம்மளே இந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்துட்டா டெய்லியும் CEOவோட வீட்டுக்கு போலாமே அப்படி ஸ்கெட்ச் போட்டு தாங்க வேலைக்கு சேர்ந்திருக்கான். வீட்டுக்குள்ளேயும் போயிருக்கான். உள்ள போன கொஞ்ச நாள்லயே கேமரால எதுவும் ரெக்கார்ட் ஆகுற மாதிரி யாருக்கும் தெரியாம கேமராவோட கண்ட்ரோல் பாக்ஸ்ல இருந்து ஹார்ட் டிஸ்க உருவிட்டான். இதுக்கப்புறம் இவன் கொலை பண்ணாலும் யாருக்கிட்டையும் மாட்டிக்க கூடாதுன்னு கொலை பண்ணிட்டு எப்படி எல்லாம் தப்பிக்கலாம் அது சம்பந்தப்பட்டு நியூஸ் பேப்பர்ல வந்த ஆர்டிகல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வீட்டுல ஒட்டி வச்சிருந்தானா. இந்த டைம்ல தான் போலீஸ் இவனை தேடி வந்துட்டாங்கன்னதும் இதுக்காக தான் நம்மள தேடி வந்திருப்பாங்கன்னு நினைச்சு நியூஸ் பேப்பர் ஆர்டிகல் கிடைக்க கூடாதுன்னு பெட்ரோல் ஊத்தி அது எல்லாத்தையும் கொளுத்தி இருக்கான். ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சது கூட இப்ப அந்த வீட்டுக்குள்ள இருக்க CEOவை கொன்னே ஆகணும் தான். வீட்டுக்குள்ள போயிட்டான். அதான் ஹீரோவும் கண்டுபிடிச்சிட்டாருல்ல அவன் இதான் பண்ண போறான்னு. நம்ம போறதுக்கு லேட் ஆகுமே, அங்க இருக்க லோக்கல் போலீஸ் எல்லாம் அனுப்பலான்னு பார்த்தா இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வேற எங்கேயோ. அதனால மேன் பவர் அவ்வளவா இல்ல. தலையெழுத்து இவங்க தான் மல்லு கட்டி ஆகணும். ஹீரோ கார்ல பறந்து வந்துட்டு இருக்க வீட்டுக்குள்ள போன PA2 பெட்ல தூங்கிட்டு இருக்க CEOவை குத்த கத்திய ஓங்குறான். எப்படி பல வருஷத்துக்கு முன்னால பேரலல் வேர்ல்ட்ல ஸ்கூல் பையனை குத்த போன A2 கையை ஹீரோ பிடிச்சாரோ அதே மாதிரி இப்போ CEOவை குத்த போன PA2 கைய ஹீரோ பிடிக்கிறாருங்க. டேய் ஆம்பளை இருக்கா நீ, ஏன்டா இப்படி பண்ற? கத்தியை தூக்குறதுனால எந்த பிரச்சனையும் முடியாதரா, நான் சொல்றத கேள்றா, இத வேற மாதிரி டீல் பண்ணிக்கலான்னு ஹீரோ சொல்லியும்
சொல்லியும் அவன் கேட்கல, ஹீரோவே கொல்ல போறான். ஒன்னால தான்டா எல்லாம், முதல்ல ஒன்ன கொண்டுட்டு அப்புறம் போய் அவங்கள கொல்றான்டா அப்படின்னு அவன் ஹீரோவை குத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கப்போ PA1 அங்க வந்து ஹீரோவை காப்பாத்திட்டான். PA2 புடிச்சாச்சு, ஹீரோயினுமே வந்துட்டாங்க. பட் இவ்வளவு பெரிய கலவரம் நடக்குது, பெட்ல தூங்கிட்டு இருக்க சிஓவுக்கு இந்நேரம் முழிப்பு வந்திருக்கணும்ல. அவங்க படுத்தது படுத்த மாதிரியே இருக்காங்க. ஏன் அப்படின்னு டவுட்டோட போய் பெட்ஷீட்டை விலகினா ஆல்ரெடி சிஇஓ இறந்துட்டாங்க, கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த சிஇஓ யாருன்றதாங்க ஏடா கூடமான ட்விஸ்டே. பெட்ல கொல்லப்பட்டு பணமா கிடக்கிறது ஹீரோயினோட சித்தி. சித்தி கழுத்துல டாலர் போட்ட ஒரு செயின் இருக்கு. இதுவும் 12 வருஷத்துக்கு முன்னால ஹீரோயின் வீட்ல இருந்து காணா போன ஹீரோயின் அம்மாவோட நகைகள்ல ஒண்ணுதாங்க. ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும் போதே இந்த நகையை பார்த்திருப்பா. ஹீரோயினோட அம்மா இந்த நகையை அவளுக்கு போட்டும் விட்டுருப்பாங்க. அந்த நகை சித்தியோட கழுத்துல இருக்கு. கில்லர் யாரெல்லாம் கொலை பண்றானோ அவங்கள்ட்ட மட்டும் தானே காணா போன நகையெல்லாம் கிடைக்குது. அப்போ இந்த கொலையை பண்ணதும் ஹீரோ தேடிட்டு இருக்க கில்லர் தான். அவனா 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 அப்படின்னு ஹீரோக்குள்ள எக்கோ அடிக்கும் போதே எபிசோடு முடியுதுங்க. எபிசோடு ஆரம்பிக்கும் போது எவனையோ கில்லர்னு காட்டினா இப்ப அவன் கில்லர் இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. வேற யார் தாங்க கில்லரா இருப்பா? காட்டாமலா போயிடுவானுங்க. சீக்கிரம் நல்ல ஒரு ட்விஸ்டோட அதை காட்டுருவானுங்கல்ல. நானும் யார் இந்த கில்லர்னு உங்கள்ட்ட ரிவீல் பண்ண அமோகமான ஆர்வத்தோட இருக்காங்க. குயிக்கா பாத்துருவோம். சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.